இந்த வளைவாக இருக்கிற பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடித்து சின்னதாக மடிச்சுட்டு அப்புறமா திரும்ப இப்படி ஒரு மடித்து தைக்கணும். அப்படி வச்சு தைக்கணும். நம்ம 2 பக்கமும் தைக்கணும். இந்த இடத்துல வந்து மேலே மடித்து தைக்கணும். அது மாதிரி இங்கே ஒரு இடத்துல தைக்கணும். இது சென்டர், இது பை, இங்கே ஒரு இடத்துல மடிச்சு இந்த கடைசி. அது மாதிரி இந்த பக்கமும் இது மடிச்சு தைக்கணும். இந்த வளைவு வர்றது ஃபஸ்ட்டு சின்ன மடித்து தைச்சிட்டு அப்புறம் வைக்கணும். இந்த பாக்கெட்டுக்கு பக்கத்தில் மேல் பக்கம் இங்கே மடித்து தைக்கணும். மடித்து தைச்சி அது மாதிரி அந்த பக்கம் மடித்து தைக்கணும். பாக்கெட் வைக்கிறது சென்டரில் சமமாக வச்சு பார்க்கணும். சமமாக வச்சு தைக்கணும். இங்கே கேப் இருக்கணும். இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது கேப்பாகவே இருக்கணும். இந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. பட்டன் வைக்கிறதுக்கு நடுவில் இங்கே இது மாதிரி சின்னதாக மடித்து இப்படி மடித்து தைச்சிடணும். இங்கே இப்படி முக்கோண சைடில் ஷேப்பில் இப்படி தையல் போடணும். இங்கே ஓர தையல் போடணும். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, 2 மடிப்பு. இந்த சென்டர் பக்கத்தில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதே மாதிரி இந்த பேக்கெட்டில் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு. ஓகேங்களா? இந்த சென்டர் நடுவு ஓப்பனு, இங்கே ஒரு மடிப்பு, நடு கேப்புக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மடிப்பு, 2 மடிப்பு. அது மாதிரி இந்த பக்கம் இங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு. பேக்கெட்டு ஒரு பக்கம் மட்டும் பேக்கெட் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி உள்ளே விட்டு வளைச்சி இந்த காடரில் திருப்போம் இல்லையா, காடரில் அப்படி பின்னாடி பக்கம் திருப்பி 2 ஜாயின் பண்ணி உள் பக்கம் திருப்பணும் இல்லையா, அது மாதிரி உள் பக்கம் திருப்பிங்க. அப்புறம் ஃபுல்லாக மடித்து நீங்கள் இப்படி மடித்து நீங்கள் நீட்டாக வச்சுருவாங்க. இங்கே ஓப்பன் இருக்கும். அப்புறம் இந்த வார்த்தையில் இதை போட்டுனே வரணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் இது பண்ணி வச்சு இன்னொரு பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். மேலே இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது உள்பக்கம் இது வந்து உள்பக்கம் மடிச்சு நீங்கள் வச்சுருக்கோம். உள்பக்கம் இது உள்பக்கம் இந்த போட்டு மேலே இது இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து இந்த கடைசியில் வந்து பட்டி நம்மளுக்கு மடித்து தைக்க அகலமாக நீட்டாக தேவை. அதனால் இந்த பட்டி வந்து நீளமாக இருக்கணும். ஓகேவா? நீளமாக இருந்தால் தான் நம்ம மடித்து தைக்க முடியும். இதை விட நம்மளுக்கு நீளமாக வரணும் கொஞ்சம். அப்போ தான் மடித்து தைக்கணும். இது வந்து பேக்கெட் மாதிரி உள்ள கத்திரிக்கோல் விட்டு நம்ம எடுக்கணும். இதோடு கட் பண்ணி கட்டமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது உள்ள கத்திரிக்கோல் உள்ள விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கணும் மடித்து. அதுதான் அந்த பட்டையாக இருக்குது, அதுதான் அது. இந்த மாதிரி அதை நம்ம உள்ளே விட்டு மடித்து திருப்பி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் இப்படி மடக்கி நம்ம இப்படி வச்சு தைச்சினே வரணும்.